Hi மக்களே, welcome to my channel Superhero Motorsports for all. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024 Suzuki Access 125. Yes, Suzuki Access 125 பாத்தீங்கன்னா ஒரு நியூ ரெட்ரோ ஐஸ் கிரீன் அண்ட் ஒயிட் பீச் கலர்ல ஒரு நியூ பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே Suzuki Access 125 வந்துட்டு கலர் ஆப்ஷன் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பட் இதில் ஒரு ஐஸ் கிரீன் கலர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் வேரியண்ட்லையும் ப்ளூடூத் கனெக்ஷனோட ஒரு வேரியண்ட்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 1, வால்வு பெர் சிலிண்டர் 2. இது 124cc கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 8.6 பிஹெச்பியும் 6750 ஆர்பிஎம்மும் கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் 10 Nm டார்க்கும் 5500 ஆர்பிஎம்மும் கொடுத்துருக்காங்க. இதோட டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக். இதோட டிரான்ஸ்மிஷன் டைப் சிவிடி கொடுத்துருக்காங்க. அண்டு கியர் ஷிஃப்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். போர் பார்த்தீங்கன்னா 52.5 mm ஸ்ட்ரோக் 57.4 mm கொடுத்துருக்காங்க. இதோட கூலிங் சிஸ்டம் ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 liters. நெக்ஸ்ட் இதோட வீல்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் 2 வீல்ஸ் அலாய் அண்ட் காஸ்ட் வீல்ஸ் வருது. இதோட ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 12 inchஸும் ரியல் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 inchஸும் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் 90/90/12, ரியர் டயர் சைஸ் 90/110 கொடுத்துருக்காங்க. இது என்ன டயர் டைப் பார்த்தீங்க அப்படின்னா டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக்கிங் சிஸ்டம் சிபிஎஸ் கொடுத்துருக்காங்க, கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம். ஃப்ரண்ட் பிரேக் டைப் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ட்ரம் 2 வேரியண்ட்லேயுமே வருது. 120 mm தான். ரியர் பிரேக் டைப்பும் அதே தான். பட் ரியர் பிரேக்கில் மட்டும் ட்ரம் வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 120 mm தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியர் சஸ்பென்ஷன் ஸ்விங் ஆமும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட சேசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டீல் ஃப்ரேம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அலாய் அண்ட் டிஸ்க் அலாய் ட்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு 103 kgயும் ஸ்டீல் ட்ரம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 104 kgயும் கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டுக்குமே சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 773 mm தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் 160 mm, ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 1870 mm, ஓவரால் வித் பார்த்தீங்கன்னா 690 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா 1160 mm, வீல் பேஸ் 1265 mm கொடுத்துருக்காங்க. சுசுகி ஆக்சஸ் 125ஓட ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீமியம் லுக்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு எல்இடி ஹெட்லேம்ப் அண்ட் டெயில் லைட் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் கன்சோல் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் 125 ரைட் கனெக்டட் எடிஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கன்சோலில் ப்ளூடூத், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், கால் அலர்ட், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் அலர்ட், ஓவர் ஸ்பீட் வார்னிங் அண்ட் ஃபோன் பேட்டரி லெவல் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேசிக் ஸ்டாண்டர்ட் எடிஷனில் பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஈகோ அசிஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடிஷன் அண்ட் ஈஸி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சாக்கெட் ஃபார் ஈஸி சார்ஜிங்க்கு ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அதே மாதிரி ஃப்ரண்ட் ரேக் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் அண்ட் மொபைல் ஹோல்டருக்கான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 21.8 liters கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெல்மெட் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்துட்டு நீங்கள் தேவையான ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு இந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு டியூவல் லக்கேஜ் ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் உங்கள் அண்டர் சீட்டுக்கும் ஒரு 2 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் அண்ட் ரெட்ரோ சீட்டில் கொடுத்துருக்காங்க. இது இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆன ஐஸ் க்ரீன் கலர் வித் ஒயிட் அண்டு ப்ரீமியம் ஒரு ரெட்ரோ சீட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதோட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் க்ரோம் எக்ஸ்டர்னல் ஃபியூர் லிடும் டிசைன் பண்ணியிருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் இன்டர்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் 2024 சுசுகி ஆக்சஸ் நியூ கலர் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைன் தான் இப்போது சுசுகி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 9 கலர் வேரியேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 வேரியண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 வேரியண்ட்லேயுமே கிட்டத்தட்ட சேம் கலர்ஸ், சின்ன சின்ன கலர் வேரியேஷன்ஸ் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் ஐஸ் க்ரீன், பியரல்
மைக்ரேட் ஒயிட் கொடுத்துருக்காங்க, மெட்டாலிக் சோனம் ரெட், மெட்டாலிக் சோனம் ப்ளூ அண்டு பியர் மைரேஜ் ஒயிட், மெட்டாலிக் மேட் பிளாக், மெட்டாலிக் மேட் பிளாட்டினம் சில்வர், மெட்டாலிக் டார்க் க்ரீனிஷ் ப்ளூ அண்டு பியர் சைனிங் பீச் அண்டு மேட் ப்ளூ. ஸோ இந்த கலர் ஆப்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சுசுகி ஆக்சஸ் 125 2024க்கான வீடியோ. So thank you and please subscribe to Superhero Motorsports YouTube handle MFA Tamil at MFA English, Motorsports for all. Thank you.